ஒரு ஃபோன் வெடித்து அதனால ஒரு கஸ்டமர் பாதிக்கப்பட்டா அதுக்கு அந்த ஃபோன் கம்பெனி பொறுப்பேற்றுக் கொள்ளுமா? ஒருத்தர் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு படிச்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேவையா இருக்கு அதை படிக்கிறதுக்காக. ஸோ ஒரு கம்பெனியில் போய் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறாரு. அதோட விலை 18,000 ரூபாய். அதை வந்து நைட்டில் அவர் பக்கத்தில் வச்சு படுத்துட்டு இருக்கும்பொழுது அது வெடிச்சிருது ஒரு நாள். அடுத்த நாள் அவருக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம், கையில் நெருப்பு காயம் பட்டுடுது. அவரால் எக்ஸாம் எழுதவே முடியல. ஒரு வருஷத்து படிப்பும் வீணாக போயிடுச்சு. இவர் போய் கம்பெனியில் கேட்குறாரு, இந்த மாதிரி என் கையெல்லாமும் காயம் பட்டுருச்சு, என்னோட எக்ஸாமும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது கடைக்காரவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இதை நாங்க ரிப்பேர் மட்டும் தான் பண்ணி தருவோம், இது எங்களோட தவறு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நேராக கன்சியூமர் கமிஷன்ல வந்து புகார் கொடுத்துட்றாரு. கேஸை விசாரிச்சுட்டு கன்சியூமர் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொடுத்தது வந்து ஒரு டிஃபெக்டிவான ப்ராடக்ட் தான், கன்சியூமரோட சேஃப்டி வந்து ரொம்பவும் முக்கியம், நாங்க ரிப்பேர் தான் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றதும் ரொம்ப தவறு, கன்சியூமரோடைய சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 1 lakh காம்பன்சேஷன், 25,000 காஸ்ட்ஸ்க்கு, 25,000 ஃபார் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு 1,50,000 காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி உத்தரவிட்டுடுது. டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம், வழக்கறிஞர். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு நான் தாராளமாக பதில் சொல்கிறேன்.